ஓம் மகாதேவி சேத்மகே விஷ்ணு பத்னி சதிமி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். நாளை வெள்ளிக்கிழமை 30/1/2026 துவாதசி கூடிய வெள்ளிக்கிழமை. குபேர செல்வம் கிடைக்கின்றது நல்ல நாள். சிறுமயங்குடி ஆலயத்தை பற்றியும் இரட்டை கணபதியினுடைய அபூர்வ சக்தியும் பார்க்க வேண்டும். மனம் உடல் ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமானது. இதில் ஏற்படும் சீர்கேட்டை நல்ல விதமாக நிவர்த்தி செய்ய உதவுவதே சர்க்குருகள், நமது சர்க்குருமார்கள் அளிக்கும் தெய்வீக வழிபாடுகள், இறைப்பணிகள். அதாவது காலதோஷங்களை நிவர்த்தி செய்ய வல்ல நல்ல இறைப்பணிகளை ஒருவர் முறையாக ஒரு சர்க்குரு மூலம் பெற உதவுவதே ரேவ சுத சக்திகள் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை மற்றும் துவாதசி நாளிலே இப்படிப்பட்ட சக்திகள் உற்பவிக்கின்றது, ஏற்படுகின்றது. பலவிதமான தீய எண்ணங்கள், தீய காரியங்கள், தீய ஒழுக்க செயல்கள் போன்ற அசுர குணங்களிலிருந்து சீர்மைப்படுத்தி திருந்திட உதவுவது தேவசுத சுக்கர சக்திகள் பூரிக்கும் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்க்குரு அளிக்கும் நல்ல இறைப்பணிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பை தருபவையே இப்படி புண்ணிய செல்வம் ஆகும். புண்ணியத்திலும் புண்ணிய செல்வம், புண்ணிய சக்தி, புண்ணிய கீர்த்தி, புண்ணிய பாவனம், புண்ணிய ஐஸ்வர்யம் என பல வகை இருக்கின்றது. இப்படி புண்ணிய செல்வத்தை அடைய உதவுவதே வெள்ளிக்கிழமை மற்றும் துவாதசி இவைகள் இணைந்து வரும் வழிபாடு. இப்படிப்பட்ட நாளிலே செல்வ விநாயகர், செல்வ கணபதி, ஐஸ்வர்ய கணபதி, குபேர கணபதி, சௌபாக்கிய கணபதி போன்ற எத்தனையோ செல்வ வளம் தரும் கணபதி மூர்த்திகள் அவர்களை வழிபடுவது மிக மிக விசேஷமான பலன்களை தரும். திருச்சி லால்குடி நத்தம் மார்க்கத்தில் உள்ள சிறு மயங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் இரட்டை கணபதி மூர்த்திகளான ஒன்று ஐஸ்வர்ய கணபதி மற்றும் குபேர கணபதி எங்கும் கிடைக்காத, உலகத்தில் எங்குமே இல்லாத மயன் தேவலோக சிற்பியான மயன் பிறந்த அவதாரமான இடம் ஆகையினால் நாம் செய்யும் வழிபாடுகளால் புண்ணிய செல்வம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த காசு, பணம், வீடு, வாசல் என்பது நமக்கு நிரந்தரம் அல்ல. இன்று ஆண்டியாக இருப்பவன் நாளை அரசனாக மாறுவான். இன்று அரசனாக இருப்பவன் நாளைக்கு ஆண்டியாக கூட மாறும். ஆனால் புண்ணியம் என்பது நமக்கு நிரந்தரமான செல்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட அருள் தரும் நல்ல நாள். இப்படி ஐஸ்வர்ய கணபதிக்கு சந்தன காப்பு இட்டு மாதுளை முத்துக்கள் பதித்து சோளம், மாதுளை, பலா போன்றவற்றையும் படைத்து குபேர கணபதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வெண்ணெய் காப்பிட்டு தாமரை இதழ்களால் அந்த இதழ்களை அழகாக பதித்து 16 வகை உணவு பண்டங்களை படைத்து வழிபடுவது அற்புதமான நல்ல குபேர யோகத்தை கொடுக்க இருக்கின்ற நல்ல நாள். தேவலோக விஸ்வகர்மா என்று சொல்கின்ற அற்புதமான மூர்த்தியான ஸ்ரீ மயன் கூடிக்கொண்டு வழிபட்ட அற்புதமான ஸ்தலம்தான் இந்த புண்ணிய பூமியே சிறு மயங்குடி ஆகும். திருக்கணித முறைப்படி விசுவாச வருடம் தை மாதம் 17ஆம் தேதி 30/1/2026 சூரியன் உதயம் முதல் காலை 11:09 வரை வெள்ளிக்கிழமையாகவும் துவாதசி திதியாகவும் அமைகிறது. இப்படி நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலும். 2வது, எல்லோருக்கும் இதை எடுத்து சொல்லும் பொழுது அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பூஜை செய்கின்ற, தானம் செய்கின்ற அத்தனை பலன்களையும் உங்களது சர்க்குருமாருக்கு அர்ப்பணம் செய்வது அளவற்ற புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் நல்ல நாள். நாளைய மறுதினம் உள்ள பிரதோஷம், அதை பற்றி பார்ப்போம். இப்படி பிரதோஷத்தினுடைய கரிநாள் தை 17 திரையோதசி கூடும் கரிநாள். வழிபாட்டு ஸ்தலம் அரசர் குளம் 30/1/2026. இப்படி சில குறிப்பிட்ட சிவாலயங்களிலே நவகிரக மூர்த்தி இல்லாமல் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி மட்டும் தனித்து அருள்வார். இவை ரேவதி நட்சத்திர தேவியுடன் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி சேர்ந்து வழிபட்ட ஸ்தலங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும் சாபத்தால் கருமை படிந்த சந்திர கிரணங்கள் வழக்கம் போல இப்படி ஸ்வர்ண பிரகாசம் பெறுவதற்கு ரேவதி தேவியுடன் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து வழிபட்ட ஸ்ரீ சனீஸ்வர மூர்த்தி ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற கோலத்தோடு நவகிரக மூர்த்தியாய் நேரடியாக தோன்றிய சிறப்புமிகு ஸ்தலம் அரசர்குளம். இப்படி கரிநாளும் திரையோதசி பிரதோஷமும் சேரும் நாட்களே இந்த ஸ்தலத்திலே வழிபடுவது
கோடான கோடி பலன்களை தர இருக்கின்றது. இதை பற்றி நமது ஆன்மீக பொக்கிஷம் புத்தகமான ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே குறித்து வருகின்றோம். ஸ்ரீ வராகமூர்த்தி பூஜித்த சிவலிங்கமே ஒரு யுகத்திலே சாலக்கிராம லிங்கமாகவும் இப்பொழுது ஸ்ரீ சனீஸ்வர இப்படி ஸ்வர்ணபுரீஸ்வரராகவும் அருள்கின்றார். இதனால் வராக சக்தி, ருத்ர சக்தி மற்றும் சனீஸ்வர சக்தி இப்படி மூன்றும் இணைந்து அருளும் ஸ்தலம் இந்த அரசர் குலம். இங்கே நாம் சொல்வது அரசர் குலம் என்பது அறந்தாங்கி எட்டியதளி பெருமகளூர் மார்க்கத்தில் உள்ளது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். நாளை கரிநாள் கூடிய திரையோதசி பிரதோஷம் நாளாக நமக்கு கிடைத்தது. இது பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட நாளிலே அரசர் குலம் சிவன் கோயிலில் உரிய முறையிலே முன் அனுமதி பெற்று கருப்பு திராட்சை, கருவேப்பிலை அன்னம் படைத்து கரிசலாங்கண்ணி தைலத்தால் விளக்குகள் ஏற்றி வழிபடுவது பலவிதமான வரங்களை, பலாபலங்களை கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை முறையாக பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு நல்லது. இப்படி எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா. மதகரம் சிவாலயத்திலே கிருஷ்ணருடைய அவதாரம் எப்படி நடந்தது, அந்த ஆலயம் அநேகமான வேலைகள் முடிந்து கும்பாபிஷேகத்திற்கு தயாராகிவிட்டது. அதை விளக்கமாக சொல்லும் பொழுது குழந்தை பெற்று இருப்பவர்களும் குழந்தையே இல்லாமல் தவிப்பவர்களும் குழந்தைகள் சரிவர நடக்க முடியாமல் பேச முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களும் தூளியிலே போடும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு ஏற்பட இருக்கும் சகல விதமான பிரச்சனைகளும் கெட்ட கனவுகளுக்கும் துள்ளி குதிப்பது, மிரள வைத்து அழுவது, திடீர் என்று அழுவது, இவையெல்லாம் நீங்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மதகரம். அந்த மதகர சிவாரத்திலே கிருஷ்ணன் ஓடி விளையாடி 5 வருடம் இருந்ததனால் அந்த குழந்தையை காவந்து செய்த அந்த காருண்ய வள்ளலாக அங்கே கர்ப்பத்திற்கே அதிபதியாக இந்த பூலோகத்திலே எங்கும் இல்லாமல் கர்ப்ப ரட்சாம்பிகையினுடைய இடத்திலே நாம் எல்லோருக்கும் தெரியும் திருக்கர்காவூர். அங்கே இந்த உலகத்திலே குழந்தைக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கின்றதா என்றால் கிடையாது. அதுதான் இந்த திருக்கர்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை. இப்படி அதை பற்றி விவரமாக பார்ப்போம். தொடர்ந்து ஆன்மீகத்தை மட்டும் கேட்டு பழங்கள். எத்தனையோ கோடி பேப்பர்களை படித்து பார்த்து இழுக்கின்ற பாவங்கள், கண்ணால் பார்த்து இழுக்கின்ற நல்லதோ கெட்டதோ கண் பார்த்து கொண்டு இழுத்து சேரும். காது வந்து விடுவதை அப்படியே இழுத்து கொள்ளும். மனமானது துள்ளி விளையாடும், கலக்கம் ஏற்படும். அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யும். இதில் முக்கியமான 3 புலன்கள், 3 செயல்கள் மிக மிக முக்கியமானது. அதை செயல்படுத்துவது முறையாக செயல்படுத்தி செயலாற்றுவதுதான் சர்க்குரு மூலம் செய்ய வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா.